இந்த வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் ஸ்கால் பார் இருக்கு இல்லையா, அதில் எப்படி ஃபோட்டோ வைக்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா நண்பா? அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இந்தமாரி யூஸ் பண்ணட்டும். ஓகேவா? அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக சொல்லிக்கிருக்கேன், நீங்கள் பண்ணுறதே கிடையாது. இல்லை ஏழை இப்படி பண்ணுறியே. ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஓகேவா? அந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஆப்லாம் கிடையாது, ரொம்ப சின்ன ஆப் தான். ஸோ அதனால் இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும்பா. ஓகேவா? இந்த ஆப்போட நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வீடியோக்கு நல்லா சொல்கிறேன். ஓகேவா? அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே நண்பா, அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தமாதிரி தான் லோட் ஆகும். லோட் ஆகிட்ட பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே ஸ்டார்ட்டுன்னு ஒன்று கேட்கும். அதுக்குள்ளே போயிட்ட பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 வந்து கேட்கும் நண்பா, பெர்மிஷன். ஓகேவா? இதனால் எனேபிள் பண்ணுறதுனால ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அது ஜஸ்ட் நம்ம ஒரு பர்மிஷன் கேட்குது நண்பா. ஓகேவா? எல்லா ஆப்பும் நம்ம டவுன்லோட் பண்ண பிறகு பர்மிஷன் கேட்கும் இல்லையா, அந்தமாரி அலோ அக்செப்ட்லாம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தமாரி 2 வரும். ஓகேவா? இந்த 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கும், செகண்ட் ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார். ஓகேவா? நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து மேலே வந்து இந்தமாரி ஒரு எனேபிள் பண்ணாமல் இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணியிருக்கோங்க. ஓகேவா? எனேபிள் பண்ண வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து நோட்டிஃபிகேஷன் தீம்னு ஒன்று இருக்கும் நண்பா. ஓகேவா? அதை கிளிக் பண்ணுங்க நண்பா. அதை கிளிக் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா வால்பேப்பர்ஸ்னு நிறைய காட்டும். ஓகேவா? இது வந்து ஆப்லேயே கொடுத்துருக்குது நண்பா. ஓகேவா? அந்த ஃபோட்டோஸ் வந்து நம்ம வச்சுக்கிறதுக்கு, அந்த நோட்டிஃபிகேஷன் பாரில் இருக்க ஃபோட்டோ வந்து நம்ம வச்சுக்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ வைக்கணும்னா அந்த சைடில் கேலரின்னு காட்டுது இல்லையா, அதை செலக்ட் பண்ணி சூஸ் ஃப்ரம் கேலரி கொடுங்க. கொடுத்துட்டு நான் இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுற பிறகு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிக் மார்க்னு ஒன்று வரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிடும். ஓகேவா? உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எனேபிள் ஆகிடும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தமாரி வரும். ஓகேவா? நான் இப்போ வெளில வந்துட்டு நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஜஸ்ட் அதை ஸ்வைப் பண்ணாலே வந்தது நண்பா. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருக்குது நண்பா. என்ன வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே மேலே வந்து ஒரு கோடு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கோடை கிளிக் பண்ணால் வந்து மட்டும்தான் உங்களால் அந்த ஸ்க்ரோல் பார், அதாவது இதுக்கு வந்து 2 நோட்டிஃபிகேஷன் ஸ்க்ரோல் பார் இருக்குது. நம்ம வந்து சொல்லப்போனால் இப்போ நீங்கள் சாதாரணமாக உங்கள் ஃபோனுடைய ஸ்க்ரோல் பார் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்தமாரி தான் வரும். இது அந்த கோடு மாதிரி இருக்கு இல்லையா, ஒரு சின்னதாக ஒரு லைன் மாதிரி இருக்கும் கேமரா கீழே, அந்த இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் டச் பண்ணாலே போதும், அது வந்து உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோட்டோவோட அந்த நோட்டிஃபிகேஷன் ஸ்க்ரோல் பார் வரும் நண்பா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னடா சொல்கிறேன், இப்படி நம்ம யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா யூஸ் பண்ணலாம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பர்மனெண்ட்டாக இருக்கிறதுக்காக சர்ச் பண்ணேன், ஆனால் வேறு எந்த ஆப்பும் அவ்வளோவா கிடைக்கல. நான் கிடச்சிச்சு அப்படின்னா அது இன்னொரு வீடியோ போடுறேன் நம்ம. ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆட் வந்துச்சு, நான் வெளில வந்துட்டேன் ஆட் அவுட்டு. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா செட் டீம்னு இன்னொன்று இருந்துச்சு இல்லையா, அதை கொடுங்க. கொடுத்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எதுக்குன்றதை நான் ஷோ பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டைமு ஒரு டைம் டேட்லாம் காட்டும் இல்லையா, மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டவர்லாம் காட்டுது இல்லையா, அதில் வந்து கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். ஸோ இந்தமாதிரி நம்ம கலர் சேஞ்ச் பண்ணி நம்ம எந்த ஆப்புக்குள்ளே போனாலும் ஒரே கலர் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வேணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நண்பா. ஓகேவா? நான் இந்த கலர் செட் பண்ணிட்டு நான் செட் டீம் கொடுத்துட்டு வெளில வந்துடுறேன். வெளில வந்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது அந்த கலர் அப்படியே தான் இருக்குது நண்பா. ஓகேவா? இப்போ நம்ம வந்து யூடியூப் போகலாம். யூடியூப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? அந்த அப்படியே அந்த கலர் அப்படியே தான் இருக்குது. நீங்கள் வந்து அந்த கோடை தொட்டால் மட்டும்தான் அந்த நோட்டிஃபிகேஷன் ஸ்க்ரோல் பார் வந்து ஓப்பன் ஆகும் நண்பா. ஓகேவா? இப்போ நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டோம். யூடியூப்பில் ஓப்பன் பண்ணிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மேலே வந்து அந்த கலர் போகாது நண்பா. ஓகேவா? ஏன்னா அந்த நம்ம அந்த தீம் இருந்துச்சு இல்லையா, ஸ்டேட்டஸ் பாரு, அது வந்து நம்ம வந்து அப்படியே இருக்கும் நண்பா. ஓகேவா? அதுக்காக தான் நம்ம வந்து இது யூஸ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் பர்மனெண்ட்டாக வைக்கிறது வந்து நான் சொல்கிறேன் நண்பா. ஓகேவா? நான் அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப் கண்டுபிடிச்சி பிடிச்சேன்னா நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அதனால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே சேஃபாக இருங்க. ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம். மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை நண்பா. லவ் யூ நண்பா. ஓடியா ஓடியா சப்ஸ்கிரைப் பண்ண ஓடியா.